உள்ளவங்களுக்கும் கிங்லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு என் வேதாந்தர மகரிஷி முருகப்பெருமானுக்கும் இருகரம் கூப்பி நன்றியை சொல்லிட்டு இப்போ வந்து சுடிதார் 3/4 கை உள்ள சுடிதார் வெட்டும் பயிற்சிக்குள்ள போகிறோம். எல்லாரும் இந்த வெட்டும் பயிற்சியை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். அளவு சொல்ல போறேன், எல்லாரும் கவனிங்க. உயரம் வந்து 39, ஆஃப் உயரம் 14, சீட்டோட உயரம் 21, சி 37, C1 37, C2 37, இடுப்பு 34, சீட்டோட அளவு 37, WH2 ஓட அளவு 37, சீட்டோட அளவு வந்து 44, கைனியில வந்து 13, SLO வந்து 11, ஃப்ரண்ட் நெக் வந்து 6, பேக் நெக் 6, AH வந்து 16, M கச் வந்து 13, ஃபுல் ஷோல்டர் எடுத்தே ஆகணும், 15 இன்ச்சு ஷோல்டர். இப்போ இதுக்கு நாங்கள் வெட்டும் பயிற்சிக்குள்ள போகிறோம், எல்லாரும் கவனிங்க. இப்போ உயரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உயரம் வந்து 39, 3 இன்ச்சு மைனஸ் பண்ணி 36 வச்சுக்கோங்க. லைனிங்காக 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிங்க. 36 நான் வச்சுட்டேன். 36 வச்சுட்டு நேராக ஒரு கோடு போடுறேன். இங்கே ஒரு கோடு போட்டுங்க. இது சுடிதார் வெட்டும் பயிற்சி, 3/4 கை உள்ள பயிற்சி. இப்போ ஷோல்டருக்கு நான் கோடு போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஃபுல் ஷோல்டர் அளவு எடுத்தே தீரணும். ஃபுல் ஷோல்டர் நம்ம அளவு எடுத்திருக்கோம். ஃபுல் ஷோல்டர் 15 இங்கே வச்சிருங்க. 15னா 1/4 இன்ச்சு சேர்த்து 7.25 வைங்க. 7.25 வந்து 1 இன்ச்சு -1 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டேன். இப்போ 37 இன்ச்சு பாடி. 37 இன்ச்சு பாடிக்கு நம்ம எவ்வளோ வைக்கிறது? 6 இன்ச்சு ஷோல்டர் வச்சே தீரணும். 6.25 நான் வைக்கிறேன். வச்சுட்டோம். இதுக்கு நேரம் ஒரு கோடு போட்டோம். இப்போ ஷோல்டரோட அகலம் எவ்வளோ? 37 இன்ச்சு பாடிக்கு வந்து 2.25 வச்சா போதும். 2.25க்கு மேலே தேவையில்லை. 2.25 வச்சு ஒரு கோடு போட்டுறேன். 2.25 வச்சு கோடு போட்டேன். முன்கழுத்து நீளம் எவ்வளோ? முன்கழுத்து வந்து 6 இன்ச்சு நம்ம 6.25 நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ வந்து முன்கழுத்து அவங்க வந்து டிசைன் கேட்டிருக்காங்க. டிசைன் அழகாக அப்படி கொண்டு வந்து இப்படி இந்த டிசைன் கேட்டிருக்காங்க. அந்த டிசைன் நான் மார்க் பண்ணிட்டேன். அழகாக கொண்டு வந்து மார்க் பண்ணியாச்சு. அழகாக இந்த மாதிரி ஒரு டிசைன் மார்க் பண்ணிட்டோம். ரைட். அடுத்தது C1 எவ்வளோ? முண்டா இறக்கம் எவ்வளோ இறக்கிருக்கோம்? முண்டா இறக்கம் வந்து 37 இன்ச்சு பாடிக்கு 5 இன்ச்சுக்கு மேலே இறக்காதீங்க. 5 இன்ச்சு தான் இறக்கணும். 1/4 இன்ச்சு வேணால் கீழே அதுக்கப்புறம் பார்த்துட்டு இறக்கிக்கலாம். நான் இறக்கிருக்கேன், இருந்தாலும் அதை சொல்லி கொடுக்குறேன். இப்போ 37 இன்ச்சு இப்போ முதல்ல வந்து மார்க் பண்ணிடுவோம். ஒவ்வொரு நீளத்தை மார்க் பண்ணுவோம். இப்போ வந்து 14 இன்ச்சில் ஒரு மார்க்கு. இடுப்பு பகுதி நம்ம ஏற்கனவே அளவு எடுத்திருக்கோம். அளவு எடுத்திருக்கனால 14 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிட்டேன். இது வந்து 3 இன்ச்சில் ஒரு C2 3 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. சீட்டோட உயரத்தோட மார்க் 21 ஒரு மார்க். கரெக்டாக இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுங்க. எல்லாமே அளவு எடுத்திருக்கோம். அளவு எடுத்தது பிரகாரம் உள்ள போயிருங்க. இப்போ C1 முதல்ல கண்டுபிடிக்க போறோம். C1 37, 9.25 பிளஸ் வந்து 1 இன்ச்சு வச்சுங்க. லைனிங் வந்து 1 இன்ச்சு வச்சுங்க. 9.25 பிளஸ் 1 10.25 நான் வச்சுட்டேன். அடுத்தது வந்து 37, 9.25 பிளஸ் அரை 9.25 வைங்க. 9.25க்கு மேலே தேவையில்லை, வச்சுட்டேன். இங்கே 1 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு, இங்கே வந்து 3/4 இன்ச்சு வச்சாலும் வைக்கலாம். வயிறு இருக்கிறதுக்கு அந்த மாதிரி வைக்கலாம். 35, 8.25 பிளஸ் ஒரு அரை. 35, 8.25 ஒரு அரை வந்து 9.25 வைக்கிறேன். 9.25 இங்கே நான் வச்சுட்டேன். C2 ஹெஸ்கெட்ச் முதல்ல வச்சுருவோம். 44னாக்கா 11 பிளஸ் வந்து 5 அரைஞ்சு சேர்த்துக்க 45, 4 11 44, 11.25 ஒரு அரைஞ்சும் 11.25 நான் வச்சுட்டேன். இப்போ WH2 இந்த இடத்துல இருக்கு. இதுக்கு வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணிக்குவோம். இதுக்கு பாதி, இதோட பாதி வச்சுட்டு இப்போ அவங்க நம்ம எடுத்துருக்கிறது 38, 9 பிளஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 3/4, 9 பிளஸ் 3/4 வந்து 10.25 வந்துருச்சு. ஓகே, எல்லாமே நம்ம போட்டோம். இப்போ ஸ்கேல் போட போறோம். ஸ்கேல் போடுவது எல்லாரும் கவனிங்க.
இந்த இடத்துல பெண்டு ஸ்கேல், ஏன்னா மார்பகம் நிலையானதாக இருக்குது, பெரிய மார்பகம் இல்லை உங்களுக்கு. இங்கே வச்சுட்டேன், இந்த இடத்துல இப்படி வச்சுட்டேன், இந்த இடத்துல இப்படி பெண்டு பண்ணிட்டேன். ஓகே, எல்லா பெண்டுகளும் வச்சுட்டேன். அடுத்த ஸ்கேலை இப்படி திருப்பி போட்டுங்க. இப்படி திருப்பி பண்ணி இந்த இடத்துல இடுப்புக்கு தகுந்த மாதிரி பெண்டை வளைச்சிக்கோங்க. இடுப்புக்கு தகுந்த மாதிரி பெண்டை இப்படி அழகாக எல்லாத்தையும் வளைச்சிக்கோங்க. இப்போ சீட்டுக்கு தகுந்த மாதிரி பெண்டை மாற்றுறேன். இப்படி ஸ்கேலை வந்து மாற்றி போடுங்க. 44 இன்ச்சு சீட்டு, அழகாக வந்து பெரிய சீட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி நான் வெட்டுறேன். 37ம் 44 இன்ச்சு சீட்னா சுடிதார் வந்து பாருங்க, இந்த இடத்துல இடை வந்து சின்னதாக இருக்குது, சீட்டு பெருசாக இருக்குது. சீட்டுக்கு தகுந்த மாதிரி நான் உள்ளே போயிட்டேன். இந்த இடத்துல வந்து லைட்டாக அப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அர்க்காத் பண்ணணும். அர்க்காத் வந்து மெயின், அப்போ தான் சுடிதார் வளையும், இல்லாட்டி சுடிதார் வளையாது. மெயினான விஷயம் இந்த அர்க்காத்தை வந்து மெயினாக பண்ணேன். இந்த இடத்துல ஒரு அர்க்காத்து சின்னதாக, இந்த இடத்துல பெரிய அர்க்காத்து, இந்த இடத்துல ஒரு சின்ன அர்க்காத்து. 3 அர்க்காத்து யார் பண்ணுறீங்களோ சுடிதார் வந்து அயன் பண்ண தேவையே இல்லை, கச்சின்னு போய் உட்காந்துக்கும். இப்போ முண்டா வரைய போகிறத எல்லாரும் கவனிங்க. இந்த இடத்துல வரைஞ்சிருக்கேன். இங்கேருந்து எவ்வளோ வைக்கிறதுன்னு கேட்பேன். 1.4 இன்ச்சு வச்சுங்க. 1.4 இன்ச்சு வச்சு ரவுண்ட் போட்டுங்க. போட்டேன். இப்போ ஏகச்சு எவ்வளோ 16.5. 16.5க்கு வந்து 8.25 வேணும். 8.25 வருதான்னு மட்டும் செக் பண்ண போகிறேன். 8.25 அக்யூரேட்டாக வந்திருக்கு, எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது. இது மாதிரி தான் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு தான் வெட்டணும். இப்போ எல்லாமே நம்ம டிராயிங் போட்டோம். இப்போ இதுக்கு கீழே வந்து டிராயிங் போட போகிறேன். இங்கே அரைஞ்சி வச்சு ஒரு கோடு போட்டுங்க. இந்த ஸ்கேலை வந்து அழகாக அப்படி ஸ்கேலை வந்து லைட்டாக அப்படி பண்ணிவிட்டு இப்படியே நேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி இங்கேயும் ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு இப்படி நேர் ஸ்கேல் போட்டுருங்க. எல்லாமே போட்டோம். இந்த இடத்துல வரும்போது அரைஞ்சி கிராஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணியிருப்பேன், ஏன்னா கீழே இறக்கி விடாதீங்க. கீழே இறங்கினா சுடிதார் வந்து கீழே இறங்கி போயிடும். அதனால் அது மாதிரி பெண்டு பண்ணிக்கோங்க. இப்போ C1, C2, WH1, WH2, SH எல்லாமே நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ வெட்ட போகிறோம். அழகாக நான் பாருங்க இந்த இடத்துல வி ஷேப் பண்ணியிருக்கேன். இது மடித்தா சின்னதாக அழகாக மடியும். சின்னதாக மடித்து டபுள் தையல் போட்டுடலாம். ஏன்னா நீங்கள் மொத்தமாக மடிக்கிறத விட இது நைஸாக மடித்து பாருங்கள், அழகாக இருக்கும். இது அது மாதிரி இது கட்டிங், இது சிறந்த முறையில் உள்ள கட்டிங். இது எங்கேயுமே துணி இருக்காது. துணி இல்லாமல் சைடு ஓப்பன் நீங்கள் வைக்கும்போது இந்த இடத்துல சைடு ஓப்பன் வச்சுருவாங்க, இங்கே ஏற்றி கட்டிடுவீங்க. சைடு ஓப்பன் வச்சுட்டு இது அழகாக சின்னதாக மடிச்சிங்கன்னா டபுள் தையல் போகிறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் எல்லாமே மொத்தமாக வச்சு வெட்டுறீங்க, அது தவறு. இந்த மாதிரி கட்டிங் வெட்டி பாருங்கள், சுடிதார் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த இடத்துல லைட்டாக கிராஸ் பண்ணிங்க. ஃப்ரண்ட்டை மட்டும் கிராஸ் பண்ணிங்க, மேலே கிராஸ் பண்ணிடாதீங்க. பேக்கு கிராஸ் பண்ணக்கூடாது. வரைஞ்சிட்டேன். கவர் தட்டு லைட்டாக எடுக்கப்பட்டது. இப்போ பேக் வரைய போகிறதை கவனிங்க. இப்போ பேக் கழுத்தம் 6 இன்ச்சு. அஞ்சுக்கு நான் 6.25 இறக்கியிருக்கேன். லைட்டாக பேக்கில் மட்டும் ஒரு கிராஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு கிராஸ், ஏன்னா பேக்கில் வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணி போகிறோம். ஃப்ரண்ட் டிசைன் போடுறதுனால பேக்கு கொஞ்சம் அவங்க கொஞ்சம் அகலமாக போடுவாங்க. அகலமாக போடுறதுக்கு இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிட்டோம். வெட்டுறோம்.
இங்கே வரும்போது வெட்டிடாதீங்க, ஓப்பன் பண்ணிடாதீங்க, தச்சுட்டு ஓப்பன் பண்ணுங்க, அழகாக இருக்கும். இந்த ஷேப் நம்ம கண்ணில் பார்க்குற வரைக்கும் வரணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக யூ கழுத்து வெட்டியிருக்கேன். யூ கழுத்து கரெக்டாக வெட்டப்பட்டது. 2 இன்ச்சு 2.25 இன்ச்சு தள்ளியிருக்கோம். 2.25 5.5 ஷோல்டர் அளவில் 3 கரெக்டாக எல்லாமே நம்ம அக்யூரேட்டாக பார்த்துட்டோம். இந்த மாதிரி நீங்கள் வெட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். சுடிதாருக்கு பேக்கில் இப்படி வெட்டி பாருங்கள், அழகாக இருக்கும். இதை மேலே எடுத்துடாதீங்க, தச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ கை வெட்டும் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம். 3/4 கை. சுடிதார் வந்து அப்படியே தத்துரூபமாக இருக்கணும். அப்படியே பார்த்தா வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். C1 எப்படி வரைஞ்சிருக்கேன் பாருங்க. C1 கரெக்டாக வரையப்பட்டது. C2 வரைஞ்சிருக்கேன். WH1 நான் அழகாக வரைஞ்சிருக்கேன். WH2 அழகாக வரைஞ்சிருக்கேன். SH தனியாக வரைஞ்சிருக்கேன். எல்லாமே அக்யூரேட்டாக வரையப்பட்டது. இப்போ இங்கே ஒரு அர்க்காத் பண்ண போகிறேன். 3 அர்க்காத் அவசியம். இங்கே ஒரு சின்ன அர்க்காத்து, இங்கே பெரிய அர்க்காத்து. WH1 வந்து பெரிய அர்க்காத்து, C2 சின்ன அர்க்காத்து. 3 அர்க்காத்து அவசியம் இருக்கணும். அந்த அர்க்காத்தை வெட்டின ஓவர்லாக் போட்டு வெட்டிட்டீங்கன்னா கச்சுன்னு வளையும். இடுப்பு வளைஞ்சு போய் சுடிதார் பிடிக்காம அழகாக போய் உட்காந்துக்கும். இப்போ கை வெட்டும் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம். கை நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 13க்கு 13.5 வச்சுட்டேன். கை லூஸு 11 5.5 வைக்கப்பட்டது. இப்போ ஏஹெச் 16.5 பாதி 8.25 பாதி 8.25 1 இன்ச்சு மைனஸ் பண்ண 7.25 வச்சுட்டேன். இது 8.25 வச்சுட்டேன். வச்சுட்டு அழகாக வந்து இங்கே மார்க் பண்ணிடுங்க. பெண்டு ஸ்கேல் தான் போகணும். அந்த பெண்டு ஸ்கேல் போட்டினா கச்சின்னு போய் கை பிடிச்ச மாதிரி உட்காரும். வச்சுட்டோம். இங்கேருந்து எவ்வளோ இறக்குதுன்னு கேட்பீங்க. இப்போ நம்ம வந்து 7.25 இறக்கிருக்கோம். 3.25 இறக்கிங்க. 3.25 இறக்கி நேராக ஒரு கோடு போட்டுங்க. 3.25 நான் இறக்கிருக்கிறது. எவ்வளோ தூரம் இறக்கி விடுறீங்களோ கை போய் கச்சின்னு உட்காரும். கை பாருங்க, அழகா இந்த ஸ்கேல் போட்டு வெட்டினோன்னா கச்சுன்னு போய் கை மாதிரி உட்கார்ந்து பாருங்க. பெண்டு ஸ்கேல் வாங்கி வச்சுங்க. சுடிதார் தைக்கும் போது பெண்டு ஸ்கேல் வாங்கி வச்சுங்க. அழகா கீழே அழகா இறக்கி விடுங்க. தங்க மீன் போய் படுத்து தூங்குறது போலே இருக்கணும். அப்பதான் கை வந்து கச்சிட்டு போய் உட்காரும். ஒரு திரையுலகத்தில் எப்படி போட்டு வராங்களோ சில பிள்ளைங்க போட்டு வரும், பார்க்கும்போதே அழகா இருக்கும். எதுக்குன்னா கை தனியா பாடி தனியா இருக்கணும்னா இந்த மாதிரி வெட்டினா வந்து கை வந்து இறக்க கைக்கும் உடம்புக்கும் சம்பந்தம் இல்லாம தனித்தனியா நிற்கும். தனித்தனியா நிற்கும் போது பார்க்கறதுக்கு சுடிதார் வந்து அட்டகாசமா இருக்கும். கை தனியாகவும் சுடிதாருடைய பாடி தனியாகவும் தனித்தனியா நிற்கும். இப்போ முண்டா கரெக்டாக நம்ம வெட்டியிருக்கோமா, கை முண்டாவும் கரெக்டாக வெட்டியிருக்கோமான்னு செக் பண்ண போகிறோம். பாருங்க, எந்த வகையான மாற்றம்லாம் கச்சுன்னு போய் உட்காந்துருச்சு பாருங்க. அந்த அர்க்காத்தில் போய் அழகாக இப்படி வரக்கூடாது, இப்படியும் போகக்கூடாது, எப்படியும் போகக்கூடாது. கரெக்டாக அந்த இடத்துல உட்காரணும். உட்கார்ந்தா சிறப்புன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வெட்டி தைத்தால் நிச்சயமாக வெற்றியாளர் ஆவதுக்கு உதவியாக இருக்கும். எல்லாருமே இந்த முறையில் வெட்டி பாருங்கள். அந்தந்த கோடு அதில் போய் உட்காரணும். உட்காந்துருச்சுன்னா யார் வேணாலும் தைக்கிறாங்க. யாருக்கிட்ட கொடுத்தாலும் சிறப்பான முறையில் தைச்சு நம்மளுக்கு டெலிவரி கொண்டு வந்துருவாங்க. கஸ்டமர் போட்டாங்கன்னா கச்சு அந்த இடுப்புல போய் கச்சுன்னு உட்காரும். அப்படியே பிளாட்டா அயன் பண்ணீங்கன்னா கரெக்டா அயனிங் வந்து கரெக்டா போய் உட்காரும். இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது வாடிக்கையாளருக்கு சம்பந்தப்படுத்திய தொழில். வாடிக்கையாளரை யார் ஒருத்தரை திருப்தி பண்றீங்களோ அவங்க கடை எப்பவுமே முன்னணியில் இருக்கும். அதனால வாடிக்கையாளரை திருப்தி பண்ணுங்க. நிச்சயமாக வெற்றியாளராக மாற முடியும். நீங்க நிச்சயமாக வெற்றியாளராக முடியும். அது மாதிரி ஜாக்கெட் பேட்டர்ன், சுடிதார் பேட்டர்ன் எல்லாம் வாங்கி
வெட்டி தச்சு பாருங்கள். சிறப்பு தள்ளுபடியில் கொடுக்குறேன். அதை எல்லாரும் பயன்பட்டு பெரிய லெவலுக்கு வாங்க. எல்லாமே கடையில் வெட்டுற மாதிரி எல்லாமே ட்ரைனிங் பண்ணணும்னு நினச்சி ட்ரைனிங் பண்ணுங்க. இதை பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும், வெளிநாட்டில் பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். இது 37 இன்ச்சு பாடி உள்ள சுடிதார் வெட்டும் பயிற்சிக்குள்ளே வச்சுருக்கோம். ஓகே, வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தையலகம், வளர்க தையல் கலைன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் இருகரம் கூப்பி நன்றி சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.